வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரகங்களும் மருத்துவ முறைகளும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நோய் வரும். அந்த நோய் வரும்போது எந்த மருத்துவ முறையில பார்த்தா அவங்களுக்கு குணமாகும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிதான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பதிவை போடுறோம். இப்போ கிரகங்களுக்கு உண்டான மருத்துவ முறைகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன். இந்த சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க அலோபதி மருத்துவத்தை குறிக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஹோமியோபதி மருத்துவத்துறையை குறிக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய். இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாங்க அறுவை சிகிச்சையை குறிக்குங்க. அதே மாதிரி புதன். இந்த புதன் பாத்தீங்கன்னாங்க பச்சிலை மருத்துவத்தை குறிக்குங்க. இப்போ மஞ்சகாமலையெல்லாம் வந்துன்னு சொன்னா அதுக்கு நிறைய பேர் பச்சிலை கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு சில தலைகளை அரைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி மருத்துவ முறையில குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதன் குறிப்பாருங்க. அதே மாதிரி அடுத்தது குரு. இந்த குரு பாத்தீங்கன்னாங்க ஒரு சிலருக்கு என்ன நோயிலே தெரியாம இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு சில கோயில்களுக்கு போனா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிவர்த்தி ஆகுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஹீலிங்ல முறைப்படி அவங்களுக்கு நோய் குணமாகுங்க. இந்த ரெண்டு மருத்துவ முறைகளை குறிக்கிறதா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரனுங்க. இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னாங்க மலர் மருத்துவத்தை குறிக்குங்க. இந்த மலர் மருத்துவம் சொன்னா ஹோமியோபதிக்கு அடுத்ததுல ஒரு சில மருந்துகள் இருக்கு. அந்த மலர் மருத்துவத்தை குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா குறிப்பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனி. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கேரளாவில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உளிச்சல் கிளிச்சல், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் கட்டு போடுறது, அதே மாதிரி மாவு கட்டு போடுறது, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனி பகவான் தான் குறிப்பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராகுக்கு. இந்த ராகு பாத்தீங்கன்னாங்க இந்த ஏவல் வெள்ளி சூன்யம், அதே மாதிரி செய்வின தோஷங்கள் இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாந்திரிகம் பண்ணுவாங்க. அந்த மாந்திரிகம் மூலமா ஒருத்தருடைய நோயை குணப்படுத்தணும்னு சொன்னோம்னா அது பாத்தீங்கன்னு சொன்னா ராகு குறிப்பாருங்க. அடுத்தது கேது. இந்த கேது பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் இதை குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கேது பகவான் குறிப்பாருங்க. அடுத்தது செவ்வாய் பிளஸ் கேது. இந்த செவ்வாய் பிளஸ் கேது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீடில் போடுறது குறிக்குங்க. ஒரு சில இதுல அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுல நீடில் போடுவாங்க. அந்த நீடில் போடுறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் பிளஸ் கேது குறிப்பாங்க. அதே மாதிரி சனி பிளஸ் கேது. இந்த சனி பிளஸ் கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அக்கு பஞ்சர் குறிக்குங்க. இந்த அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது வர்மா மருத்துவத்தை குறிக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வர்மா, அதே மாதிரி அக்கு பஞ்சர் இந்த மாதிரி மருத்துவ முறையில குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனி பிளஸ் கேது குறிப்பாங்க. இப்போ இந்த மருத்துவ முறைகளை நம்ம எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி சின்ன ஒரு விளக்கத்தோட பார்க்கலாங்க. இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னாங்க இருதயம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த இருதயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் குறிப்பாருங்க. அப்போ சூரியனுக்கு 9வது வீட்டுக்கு உண்டான கிரகம் எதுவோ அது சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை நம்ம பண்ணணும்னு சொன்னோம்னா அவருக்கு கண்டிப்பாக குணம் கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த சூரியனுக்கு 9வது வீட்டுல சூரியனே இருந்தாருன்னு சொன்னா, சூரியனுடைய வீடா இருந்துன்னு சொன்னா அவருக்கு அலோபதி மருத்துவத்துல குணமாகுங்க. அந்த சூரியனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 9வது வீட்டுல சந்திரன் இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஹோமியோபதி மருத்துவம் மூலியமா குணமாகுங்க. அந்த சூரியனுக்கு 9வது வீட்டுல செவ்வாய் இருந்தாருன்னு சொன்னா அறுவை சிகிச்சை மூலமாக குணமாகுங்க. சூரியனுக்கு 9வது வீட்டுல புதன் இருந்தாருன்னு சொன்னா பச்சிலை மூலிகை மருத்துவத்தால அவருக்கு குணமாகுங்க. சூரியனுக்கு 9ல குரு இருந்தாருன்னு சொன்னா ஹீலிங்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஹோமங்கள் பண்றது, கோயிலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா போய் வழிபாடு நேர்த்திக்கடன் பண்றது, இது எல்லாமே பண்ணும்போது அவருக்கு கண்டிப்பாக குணமாகுங்க. சுக்கிரனா இருந்தாருன்னு சொன்னா சூரியனுக்கு 9ல சுக்கிரன் இருக்கும் பொழுது மலர் மருத்துவத்தால அவருக்கு இருக்கக்கூடிய நோய் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சரியாகுங்க. சூரியனுக்கு 9வது வீட்டுல சனி இருந்தாருன்னு சொன்னா புளிச்சல், கிளிச்சல்
இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இந்த மாதிரி மருத்துவ முறையில் அவருக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வந்து சூரியனுக்கு 9ல ராகு இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதன் மூலயமாக அவருக்கு நோய் குணமாகுங்க. அதே மாதிரி சூரியனுக்கு 9ல கேது இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு சித்தா, யுனானி, ஆயுர்வேத மருத்துவம் மூலியமா அவருக்கு நோய் வந்து குணமாகுங்க. இந்த சூரியனுக்கு 9ல செவ்வாய் பிளஸ் கேது இருந்துன்னு சொன்னா நீரில் போடுறது மூலியமா அவருக்கு அந்த நோய் வந்து குணமாகுங்க. சூரியனுக்கு 9ல சனி பிளஸ் கேது இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வர்மா, இதனுடைய மருத்துவத்தை செய்யறது மூலியமா அவருக்கு அந்த நோய் வந்து குணமாகுங்க. சரி, இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த இடத்துல எந்த ஜாதகத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உங்க ஜாதகத்துல D6ல பார்க்க வேண்டியதுங்க. D6 அப்படிங்கிறது வந்து நோயை பத்தி தனியா இருக்கக்கூடிய சார்ட் வர்க்க சக்கரத்துல. அந்த D6ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா விதமான நோய்களுக்கும் எப்படி கிரகங்களை எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இருக்குதுங்க. நீங்க வந்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்துல எந்த நோய்க்கு எந்த மருத்துவத்தை பார்த்தா குணம் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கிரகங்களுக்கு உண்டான நோய் சரியாகக்கூடிய மருத்துவ முறைகளை குறிக்கக்கூடிய அமைப்புங்க. நன்றி, வணக்கம்.